ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா கவசாக்கி ஷோரூம், கீழ்பாக்கில் இருக்கிற கவசாக்கி ஷோரூமில் இருக்கோம். வேர்சஸ் 300X ஃபைனலி வந்து ஷோரூமுக்கு வந்துருச்சு. அதை வந்து பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வாக் அரவுண்ட் மட்டும்தான். இன்னும் ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்ரூவல் வரல. ஸோ சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlog, சார்ல்ஸ் vlog மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவசாக்கி வேர்சஸ் 300X வந்து இந்தியாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னாலும் ஏற்கனவே இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்துட்டு இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். பட் இந்தியாவுக்கு இப்போ தான் வந்துருக்குது. இதே வேர்சஸில் வந்து உங்களுக்கு 650 இருக்குது, அதே மாதிரி 1100 சிசிலையும் வந்து பைக்ஸ் இருக்குது. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கனால இப்போ கவசாக்கியும் வந்து என்ட்ரி செக்மெண்ட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கு ஹிமாலயன் 450 எக்ஸ்பல்ஸ் 210க்கு டைரக்ட் காம்படிஷனாக இருக்க போது. கவசாக்கினாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அதோட ரீஃபைன்டு இன்ஜின் தான். ஸோ நிஞ்சா 300ல் நம்ம பார்த்த அதே இன்ஜின் ஸ்பெக் தான் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. 296cc, 38.8 bhp, 70 liters டேங்க் கெப்பாசிட்டி, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 179 kg தான் மொத்த வெயிட்டுமே. பின்னாடி உங்களுக்கு பெரிய ஒரு லக்கேஜ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ப்ளஸ் ஒரு சாரி கார்டும் கொடுத்துட்றாங்க. இருக்கிறதே ரொம்ப பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டால் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பாட் ஹெட்லைட்டு வித் ஹாலஜன் பல்போடு வருது. ஒரு எல்இடி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100/90, 19 ஆக்சுவலாக வந்து ரியரு, 130/80, 17 ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரண்ட்டு. ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு செமி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. என்ன தான் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்திருந்தாலும் இந்த செமி அனலாக் டிஜிட்டல் கிளஸ்டருக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் உண்டு. டியூவல் சேனல் ஏபிஎஸை தவிர ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடையாது. அதே மாதிரி டியூப்லெஸ் டயர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்குன்னு தோணுது. கவசாக்கி வேர்சஸ் 300X பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று லைம் க்ரீன் பிளாக்கு, இன்னொன்று ஓஷன் ப்ளூ ஒயிட்டு. ஏற்கனவே அவங்களோட லைனப்ஸில் இருக்கிற ஐடென்டிக்கல் கலரான இந்த லைம் க்ரீனு, அதுக்கப்புறம் பிளாக், கிரே அண்ட் ரெட்டை தவிர இந்த ப்ளூ வித் ஒயிட்டுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் செக்மெண்ட்டு. அட் ஃபஸ்ட் பார்க்கும்போது இது வந்து ஒரு கவசாக்கி பைக் மாதிரியே இருக்காது. எனக்கு ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இந்த 2 கலரில் இந்த கலருக்கு டெஃபரெண்ட்டாக ஒரு 2 நாளில் ஒரு வெல்கமிங் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த 2 கலரில் எது பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா அதோட டிசைனு, அதோட ரைடிங் பொசிஷனு, சீட்டிங்கு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஜினு. ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தா அதோட ப்ரைஸ் தான். 3.8 வந்துட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் 4.66 வருது. கவசாக்கி வேர்சஸ் தவிர KLX 230, அதுக்கப்புறம் ZX 10R அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஞ்சா 500, நிஞ்சா 300ல் மல்டி கலர் வேரியண்ட்டு. இப்படி ஒரே ஷோரூமில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பைக் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோடய அப்பாச்சி R6 எனக்கு கொடுத்துட்டு நிஞ்சாவில் நான் பைக் எடுக்கலான்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் இந்த நிஞ்சா 500 தான். இப்போ வரைக்கும் இந்த டிசைனை அடிச்சுக்கிறதுக்கு வேறு பைக்கே இல்லை. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக வந்துட்டு நல்லா மாசாக இருக்கிறது இந்த நிஞ்சா 1100 டூரிங்கு. இதோட இன்லைன் 4 எக்ஸாஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பனி மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படியே இந்த சைடு வந்தால் உங்களுக்கு Z650 இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனில் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பைக் நான் பார்க்குறேன். அப்படியே பின்னாடி வந்தால் இந்த பிக் டேடி வேர்சஸ் 1100 இருக்குது. இது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டூரிங் மிஷின். பட் BMW, டுக்காட்டி மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் பைக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு எஃபிஷியண்டான ஒரு பைக். கவசாக்கி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். என்ட்ரி செக்மெண்ட்லேருந்து எக்ஸ்பென்சிவ் செக்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸ் எல்லா கேட்டகரிலையுமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் இன்டர்நேஷ்னல் பிராண்டில் எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது கவசாக்கி. இந்த கிளட்ச் வந்துட்டு பாருங்கள், என்னோடய சுண்டு விரலில் சூப்பர் லைட்டாக இருக்குங்க. சீரியஸாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரீயாக வந்துட்டு எந்த பைக்லேயுமே ஆக்சுவலாக வந்து நான் இருந்ததில்லை. மற்ற பைக் மாதிரி இல்லாமல் வேர்சஸ் 300 ஆக்சுவலாக இந்தோனேஷியாலேயே அசம்பிள் ஆகிட்டு இங்கே டேரெக்டாக இங்கே இந்தியா கொண்டு வராங்க. அதனால என்னமோ ஃபிட்டிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த வேர்சஸ் அவங்க எடுக்குமான்னு தெரில. பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், வண்டி தாறுமாறாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. வண்டி பார்க்க ரசிச்சுட்டே இருக்கேன். சீரியஸாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக ரசிக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பைக்கு. கிளச்சு அப்படியே சாஃப்டாக இருக்குதுங்க, அநியாயத்துக்கு சாஃப்டாக இருக்குதுங்க. சீரியஸ்லி மீன் மிஷின் எடுக்கணும், கன்ஃபார்மாக எடுக்கிறோம், எப்படியாவது எடுக்கிறோம். வேர்சஸ் 300 ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தாச்சு. வண்டி பார்த்ததுலேருந்து உறுத்திட்டே இருக்குது. சரி எப்படா எடுப்போன்னு ஆசையாக இருக்குது. 4.6 lakh மக்களே, சும்மா கிடையாது. 4.6 lakhனா எத்தனை எக்ஸ்பல்ஸ் வாங்கலாம்? 2 எக்ஸ்பல்ஸ் வாங்கலாம். ஆனால் வண்டி அந்தளவுக்கு ஒர்த்துங்க. சீரியஸாக வண்டி இன்ஜினும் சரி, வண்டி லுக்கும் சரி, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கவசாக்கி ஷோரூமில் தான் பைக் இருக்குது.
கீழ்பாக்கிட்ட நீங்கள் கீழ்பாக் கவசைக் ஷோரூம் வந்தால் இந்த Versal 300 நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இல்லை, ஏன்னா இன்னும் ஸ்டேட் அப்ரூவல்லாம் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் அப்ரூவல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். அது வரைக்கும் வண்டியை டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம். ஷோரூம்குள்ளே அப்படியே ஒரு பைக்கும் தங்கம் மாதிரி நிற்குது. பின்னாடி ஒரு சீன் பார்த்தீங்களா? ஸோ the bike is all good. கிளம்புறேன், டைம் ஆச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சிமேஷ் ஆல்சன் சைனிங் ஆஃப். டாடா, பாய். Love you all, take care, always drive safe with helmet. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys.